சாந்தி 5/1/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 17/10/2003. வருடம் முழுவதும் திருப்தி இரத்தினம் ஆகுங்கள். சதா திருப்தியாக இருந்து எல்லோரையும் திருப்திப்படுத்துங்கள். இன்று இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் பாப்தாதா எங்கும் உள்ள தனது ஒவ்வொரு ராஜ அதி அன்பிற்குரிய குழந்தைகளை, அதிகபட்ச அன்பான குழந்தைகளை, தனக்கு முன்னால் இருப்பவர்களையும் அத்துடன் தொலைவில் இருந்தாலும் நெருக்கமாக இருக்கும் குழந்தைகளையும் பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ராஜா. அதனால் விசேடமான அன்பிற்குரிய ராஜா குழந்தை ஆவார். உலகில் உள்ள வெகு சில ஆத்மாக்களே இறைவனிடமிருந்து இந்த அன்பையும் அரச நேசத்தையும் பெறுகின்றார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் எல்லோரும் இறை அன்பிற்கும் இறைவனின் அரச நேசத்திற்குமான உரிமையை கொண்டிருக்கின்றீர்கள். உலகில் உள்ள ஆத்மாக்களோ வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் இறை அன்பை அனுபவம் செய்கின்றீர்கள். நீங்கள் இறை அன்பால் பராமரிக்கப்படுகின்றீர்கள். உங்களின் இந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படுகின்றதா? பாப்தாதா உங்கள் எல்லோரையும் இரட்டை ராஜ்யத்திற்கு உரிமையுடையவர்களாகவே பார்க்கின்றார். நீங்கள் தற்சமயம் சுய ராஜ்ய அதிகாரத்தின் உரிமையை கொண்டுள்ள அரசர்கள். அத்துடன் எதிர்கால ராஜ்யத்தை உங்களின் பிறப்புரிமையாக கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் இரட்டை ராஜாக்கள். விசேடமான அதி அன்பிற்குரிய ராஜரீக குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் சமமானவர் ஆகுகின்ற அன்பான ஒத்துழைக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் தமக்கான மேன்மையான உணர்வுகளையும் தமது ஆதி சம்ஸ்காரங்களையும் தமது ரூபங்களில் வெளிப்படச் செய்யும் குழந்தைகளுக்கும் சதா எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் அன்பையும் வழங்குகின்ற குழந்தைகளுக்கும் திருப்தி இரத்தினமாகி சதா திருப்தி கதிர்களை பரப்புபவர்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். நீங்கள் தந்தை பிரம்மாவை போல் மாஸ்டர் அருள்பவராகி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. தந்தை பிரம்மாவை போல் மாஸ்டர் அருள்பவர் ஆகுவதற்கு 3 விடயங்களில் இருந்து விடுபட்டிருங்கள். பொறாமை, வெறுப்பு, விமர்சித்தல். அத்துடன் எல்லோருக்காகவும் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருந்து தூய சாதகமான எண்ணங்களை மட்டுமே கொண்டிருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தங்களுக்குள் பொறாமை என்னும் நெருப்பை கொண்டிருப்பவர்கள் தங்களை எரிப்பதுடன் மற்றவர்களுக்கும் துயரத்தை கொடுப்பார்கள். வெறுப்பை கொண்டிருப்பவர்கள் தாங்களும் விழுந்து மற்றவர்களையும் விழச் செய்வார்கள். நகைச்சுவையாகவேனும் மற்றவர்களை விமர்சிப்பவர்கள் அவர்களுக்கு அதைரியத்தை ஏற்படுத்தி சந்தோஷமற்றவர்கள் ஆக்குவார்கள். ஆகவே இந்த 3 விடயங்களில் இருந்தும் விடுபட்டிருந்து தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அதனால் அருள்பவரின் குழந்தையாக ஒரு மாஸ்டர் அருள்பவர் ஆகுங்கள். ஸ்லோகம். தமது மனம், புத்தி, சம்ஸ்காரங்களின் மீது முழுமையான அதிகாரத்தை கொண்டிருப்பவர்கள் சுய அதிபதிகள், அதாவது சுயராஜ்ய அதிகாரிகள் ஆவார்கள்.
அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். பிராமண குழந்தைகளான நீங்கள் அடிமரம் ஆவீர்கள். மரம் முழுவதும் அடிமரத்தில் இருந்தே சகாஷை பெறுகின்றது. அதனால் இப்போது உலகிற்கே ஷகாஷ் வழங்குபவர்கள் ஆகுங்கள். உங்களின் புத்தியில் 20 நிலையங்கள், 30 நிலையங்கள் அல்லது 200 தொடக்கம் 250 நிலையங்கள் அல்லது உங்களின் பிராந்தியம் இருக்குமாக இருந்தால் உங்களால் எல்லையற்றதற்கு ஷகாஷ் வழங்க முடியாது. ஆகவே சதா எந்தவோர் எல்லைக்கும் அப்பாற்பட்டிருந்து எல்லையற்ற சேவை செய்கின்ற பாகத்தை நடியுங்கள். எல்லையற்றதற்குள் செல்வதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே எல்லைக்குட்பட்ட எதிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுவீர்கள். எல்லையற்ற சகாஷுடன் மாற்றத்தை ஏற்படுத்துவதே துரித சேவையின் பெறுபேறு ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. வாழ்க்கையில் அருளும் தந்தாய், வாழ்விலும் இன்பம் தந்தாய். எனக்கான தேவை என்ன நீ செய்ய புரிந்து கொண்டேன். உனக்கென என்ன செய்தேன்.